என் தங்கமே, உன்னுடைய நீண்ட நாள் குழப்பத்திற்கு தீர்வோடு உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியாமலும், ஏன் வருகிறது, எதற்கு வருகிறது என்று புரியாமலும் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் இன்று அதற்கான காரணத்தை வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். உன்னை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று புரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உன் அப்பன் கருப்பன் என்னோடு சேர்ந்து உனக்கான நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கவும், அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வந்த இந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தில் தலையிடுகிறான் என்றால் அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான், ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து விட்ட பிறகுதான் இதனை உன் அப்பன் நான் யோசித்திருக்கின்றேன், உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். யோசனைகள் அதிகமாக இருந்தது. சில நாட்களாகவே என் பிள்ளை மட்டும் ஏன் எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கவலை இந்த கருப்பனுக்குள் அதிகமாக தொற்றிக் கொண்டிருந்தது. இந்த கருப்பனால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. இனிமேல் என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில்தான் நான் உன் முன்னால் வந்து உனக்கு சொல்ல நினைத்த விஷயம் என்னவென்று சொல்லிவிடலாம் என்கின்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன். எத்தனையோ நிலையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இருந்து உனக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றது. ஆனாலும் என்ன வேண்டும், எது வேண்டும் என்பது நம்முடைய மனநிலையை பொறுத்துதான் நம் கைகளில் வந்து சேர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவினால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது எனும் பொழுது அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கருப்பன் சொல்வதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருப்பதற்கு இவர்கள்தான் காரணம். உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவர்கள்தான் காரணம். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுத்து மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்ன சூழ்நிலைகளை தாண்டி வந்தாய், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்தாய் என்று சற்று நீ சிந்திக்க வேண்டும். உடன் பிறந்த உறவுகள் எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. உடன் பிறந்தவர்கள் எல்லாம் முன்பு எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒருவர் மற்ற அத்தனை பேரையும் தாங்கி நிற்பார். குடும்பத்தில் மூத்தவராக இருப்பவர் மற்ற உடன் பிறந்தவர்களை எல்லாம் தன் பிள்ளை போல காத்து நிற்பார். அவர்கள் குடும்பத்திற்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார். தன் பிள்ளைகள் நடுத்தெருவில் நிற்கும், ஆனால் தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை தூக்கி சுமப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு. அதுவும் சில நேரங்களில் சிறுவராக இருப்பவர்கள் பெரியவர்களை தன் பெற்றவர்களாக மதிப்பதும், வளர்ந்த பிறகு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக செய்து கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் உடன் பிறந்த உறவுகள் இருந்த காலம் அது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும், எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதனைகளை கொடுப்பது என்று வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் துன்பத்தோடு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நொடி பொழுது கூட இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒரு நொடி பொழுது கூட இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் தன் தலைதான் உருண்டு கொண்டிருக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் மேலும்
இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த சமயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். எதற்காக இத்தனை போட்டிகள், பொறாமைகள், எதற்காக இத்தனை கஷ்டங்கள் என்று நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விட்டது. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை சந்தித்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. இனி என்ன நடந்தால் இந்த வாழ்க்கை என்னவாகும் என பல எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த கருப்பன் ஒரு விஷயத்தில் உனக்கான முடிவினை எடுக்கிறேன் என்றால், இந்த கருப்பன் ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி ஒரு விஷயத்தில் முடிவு செய்கிறேன் என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆபத்திலிருந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது மீட்டெடுத்திட வேண்டும் என்ற அர்த்தம். எதிர்பாராத திருப்பங்களோடு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் உடன் இருக்கின்றவர்களால் வருகின்ற பிரச்சனைகளை என்னவென்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? என் பிள்ளையே, உடன் பிறந்தவர்கள் உதவிகளை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. எந்த காலத்திலும் தொந்தரவுகளை கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை எட்டி பார்ப்பதையே தன்னுடைய முதன்மையான குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். அவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற சூழ்நிலைகள், உனக்கு எதிர்வருகின்ற நாட்களை நன்மைக்குரியதாக மாற்றிவிட வேண்டும். ஆனால் உடன் பிறந்தவர்கள் இது போன்ற துரோகங்களை செய்யும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கருப்பா, அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் என்பதனை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை சொல்லலாமே. எனக்கு பதற்றமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உனக்குள் இருக்கின்ற இந்த பதற்றம், உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள், இவை எல்லாமுமே ஒன்றாக சேர்ந்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க என்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் நடவடிக்கைகள் உன் மனதிற்கு அதிகப்படியான வேதனையை கொடுக்கின்றது. என்ன நடக்கின்றது? ஏது நடக்கின்றது? நாம் என்ன தவறை செய்துவிட்டோம்? இவர்கள் எதற்காக நம்மை ஒரு எதிராளி போல பார்க்கிறார்கள்? பேசுகின்ற வார்த்தைகள் ஏன் கடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் நீ யோசித்திருக்கிறாய். ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இருந்து மிக பெரிய காரணமாக இருந்தது உன்னுடைய உடன் பிறந்த உறவுதான். உன் உடன் பிறந்த உறவின் மனநிலை என்னவென்று இப்பொழுது உன் அப்பன் சொல்கின்றேன், கவனமாக கேள். யாருடனாவது அவர்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களோடு உனக்கு நட்பு வளர்ந்து விடக்கூடாது. அப்படி ஒரு நட்பு உனக்கும் அவர்களுக்கும் இடையில் வளர்கிறது என்றால் அதை கெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்வார்கள். இதை கெடுப்பதற்கு அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே அவ்வப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடந்தேறிக்கொண்டே இருக்கும். உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுக்காமல், நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம் என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விடுகின்றது.
எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. உன்னோடு இருக்கின்ற எல்லா நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பிக்கத்தான் செய்யும். அவர்களினுடைய எண்ணம் அவர்களோடு பேசுகின்றவர்கள் உன்னோடு பேசிவிடக்கூடாது. இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன தெரியுமா? உன் உடன் பிறந்த உறவானது எல்லோரிடத்திலும் உன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் எல்லா விஷயங்களையும் சொல்லி வைத்திருக்கின்றது. பல குறைகளை சொல்லி இருக்கின்றது. பல தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி யோசித்து யோசித்து நீ தேவையில்லாது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் கைவிட்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை தள்ளிவிட்டு விட்டது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்குமா என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விரக்தியின் உச்சத்திற்கே அழைத்து சென்று விட்டார்கள். தேவையில்லாத குடும்பத்தை பற்றி மற்றவர்களிடம் பேசுகின்றவர்கள் அவர்களோடு உனக்கு பழக்கம் ஏற்பட்டால் அதை கெடுக்கத்தானே முயற்சி செய்வார்கள். இவர்களின் பழக்கம் அங்கே குறைந்து விடும் அல்லவா? உண்மைகள் தெரியும் பொழுது அவர்கள் இவர்களை வெறுத்து விடுவார்கள் அல்லவா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் என்றுமே நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு உன்னை முழுமையாக அழிக்க எண்ணவில்லை. எல்லா விஷயங்களிலும் உன்னை பார்த்து பொறாமை, எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாயானால் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அது மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏன் தெரியுமா? இவர்களினுடைய உண்மையான முகத்தை உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு, இவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்த நல்ல நேரம். இனிமேலும் இவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்ட நேரம். உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் அழிக்க நினைப்பதும் இங்கு அதிகமாக இருக்கின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழித்து அதிலிருந்து நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள். மற்றவர்கள் மத்தியில் தான் மட்டுமே சிறந்தவர் என்கின்ற பெயரை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எல்லோர் முன்னிலையிலும் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக சிந்தித்து இந்த வாழ்க்கை என்ன நடத்துகிறது, ஏது நடத்துகிறது என்பதனை பற்றி சரியாக புரிந்து கொள்ள பல முயற்சிகளையும் நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு உயர்ந்து கொண்டே இரு. உன்னை போல மனது யாருக்கும் இல்லை, உன்னை போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல சந்தோஷங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கான தேடல்களை எல்லாம் அதிகமாக உன் கைகளில் கொடுக்கும். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் உன் உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைத்துதான் ஆகும். யாரிடத்திலும் இருந்து இவர்கள் தப்பித்தாலும் தெய்வத்திடமிருந்து இவர்களால் தப்பிக்க முடியாது. குறிப்பாக இந்த கருப்பனிடத்தில் இருந்து இவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உன் உடன் பிறந்த உறவுகளின் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை நல்வழிப்படுத்த உன் அப்பன் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொடுக்கின்றேன். இனி என்றும் உனக்கு நல்லது நடக்கும்.
உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளிடம் சற்று கவனமாக இரு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.